வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன லக்னத்தில் பிறந்து கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் உங்களின் ஜாதக அமைப்பானது ஜோதிட ரீதியாக மிகவும் வலிமையான மற்றும் அறிவுபூர்வமான ஒரு அமைப்பாகும். ஏனென்றால் மிதுன லக்னம் மற்றும் கன்னி ராசி ஆகிய இரண்டிற்குமே அதிபதி புதன் பகவான்தான். இதனால் உங்களுக்கு பிறப்பிலேயே இரட்டை புத்திசாலித்தனமும் அபாரமான ஞாபக சக்தியும் அமைந்திருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழம் வரை சென்று அலசி ஆராயும் குணம் கொண்டவர். உங்களின் மூளை எப்போதும் ஒரு கம்ப்யூட்டர் போல மின்னல் வேகத்தில் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஒரு இடத்தில் சும்மா உட்கார்ந்திருப்பது உங்களுக்கு பிடிக்காத விஷயம். எதையாவது படித்துக்கொண்டே இருப்பது அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் இளமையாகவும் துடிப்பாகவும் காணப்படுவீர்கள். உங்களின் பேச்சு திறமை மற்றவர்களை காந்தம் போல ஈர்க்கும் சக்தி வாய்ந்தது. ஆனால் கன்னிராசியின் தாக்கம் இருப்பதால் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக யோசித்து மனதை குழப்பிக் கொள்வீர்கள். எதையும் தர்க்க ரீதியாக பேசி மற்றவர்களை வாயடைக்கச் செய்யும் சாமர்த்தியம் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. நகைச்சுவை உணர்வும் அதே சமயம் சீரியஸான சிந்தனையும் உங்களிடம் சரிவிகிதத்தில் கலந்திருக்கும். குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும்போது நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில்தான் உங்களின் ராசியான கன்னிராசி அமைந்துள்ளது. இதனால் தாயார் மீது உங்களுக்கு தீரான பாசம் இருக்கும். தாயார் வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நீங்கள் செய்து கொடுப்பீர்கள். உங்கள் வீடு எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். வீட்டில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். அது நடக்காத பட்சத்தில் சற்று கோபப்படுவீர்கள். வாழ்க்கை துணையிடம் அன்பாக இருப்பீர்கள். ஆனால் உங்கள் புத்திசாலித்தனத்தை அவர்களிடம் காட்டாமல் இருப்பது நல்லது. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் அது நீடிக்காது. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கும். காரணம், இக்கட்டான நேரங்களில் சரியான ஆலோசனைகளை வழங்குவதில் நீங்கள் வல்லவர். கூட்டு குடும்பத்தை விட தனிக்குடித்தனத்தில் உங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் குடும்ப பொறுப்புகளை ஒருபோதும் தட்டிக்கழிக்க மாட்டீர்கள். தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் புதனின் ஆதிக்கம் முழுமையாக இருப்பதால் வியாபாரம் என்பது உங்கள் இரத்தத்திலேயே ஊறிய விஷயமாக இருக்கும். மற்றவர்களை பேசி மயக்கியே உங்கள் பொருட்களை விற்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக தரகர் தொழில், கமிஷன் ஏஜென்சி, புத்தகம் மற்றும் பதிப்பகம், ஜோதிடம் அல்லது கணிதம் மற்றும் மென்பொருள் தொடர்பான தொழில்களில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியடைவீர்கள்.
வியாபாரத்தில் ₹1 முதலீடு செய்தால் அதில் எப்படி லாபம் பார்ப்பது என்று உங்களுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. யாரையும் எளிதில் நம்பி ஏமாற மாட்டீர்கள். பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஈடுபட்டாலும் அனைத்து கணக்கு வழக்குகளையும் நீங்களே பார்ப்பது நல்லது. விளம்பரம் மற்றும் மார்க்கெட்டிங் துறையில் நீங்கள் கொடிக்கட்டி பரப்பீர்கள். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை செய்யும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வாடிக்கையாளர்களின் மனநிலையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல வளைந்து கொடுத்து போவது உங்கள் வியாபார வெற்றியின் ரகசியம். தோல்விகளைக் கண்டு துவளாமல் மாற்று வழியை யோசிப்பீர்கள். வேலைக்குச் செல்பவராக இருந்தால் அலுவலகத்தில் நீங்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பீர்கள். எந்த ஒரு சிக்கலான வேலையையும் மிக எளிதாக முடித்துக் கொடுக்கும் திறமை உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வங்கித்துறை, கணக்குத்துறை, ஆசிரியர் பணி, பத்திரிகைத் துறை அல்லது தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேலை செய்பவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்திருக்கிறது. உங்கள் கையில் கொடுக்கப்படும் பொறுப்புகளை பற்றி மேலதிகாரிகள் கவலைப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு நேர்த்தியாக முடிப்பீர்கள். சக ஊழியர்களிடம் கலகலப்பாக பழகுவீர்கள். ஆனால் வேலை என்று வந்துவிட்டால் கராராக இருப்பீர்கள். இது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். எழுத்துத்துறையில் அல்லது பேச்சுத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழும் விருதும் கிடைக்கும். வேலையில் அடிக்கடி இடமாற்றம் அல்லது பயணம் தொடர்பான வேலைகள் வரலாம். அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீர்கள். சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வுக்காக நீங்கள் யாரிடமும் சென்று கெஞ்ச தேவையிருக்காது. உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். புதிய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் கற்றுக்கொண்டு உங்களை அப்டேட் செய்து கொள்வீர்கள். பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருப்பீர்கள். பணம் சம்பாதிப்பதை விட அதை எப்படி சேமிப்பது என்பதில் உங்கள் கவனம் இருக்கும். மிதுன லக்னக்காரர்களுக்கு தனஸ்தானம் சந்திரனின் வீடாக வருவதால் பணவரவு சில நேரங்களில் அலை போல ஏற்ற இறக்கத்துடன் இருக்கலாம். ஆனால் கன்னி ராசியின் சிக்கன குணம் உங்களை காப்பாற்றிவிடும். அனாவசியமான செலவுகளை கண்டால் உங்களுக்கு கோபம் வரும். வரவு செலவு கணக்குகளை துல்லியமாக பராமரிப்பீர்கள். நிலம், வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதை விட ஷேர் மார்க்கெட், தங்கம் அல்லது வங்கி சேமிப்பு போன்ற திரவ சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்களுக்கு பிடிக்கும். நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ கடன் கொடுக்கும்போது யோசித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் கொடுத்த பணம் திரும்ப வருவது சிரமம். வயதான காலத்தில் பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்திருக்க கூடாது என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். அதற்காக இளமையிலேயே சிறுக சிறுக சேமித்து ஒரு பெரிய தொகையை சேர்த்து வைத்து விடுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம். மிதுன லக்னம் மற்றும் கன்னிராசி இரண்டுமே புதனின் வீடுகள் என்பதால் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதிகப்படியான சிந்தனை மற்றும் கவலைப்படுவதால் மன அழுத்தம், தூக்கமின்மை அல்லது செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருப்பதால் அல்சர் போன்ற பிரச்சனைகள் வரலாம். தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி அல்லது சுவாச கோளாறுகள் சிலருக்கு எட்டி பார்க்கலாம். எனவே தூசி மற்றும் மாசு உள்ள இடங்களை தவிர்ப்பது நல்லது. யோகா மற்றும் தியானம் செய்வது உங்கள் மனதிற்கு அமைதியை தரும். கையில் எப்போதும் ஒரு வெந்நீர் பாட்டில் வைத்துக்கொள்வது அல்லது வெதுவெதுப்பான நீர் அருந்துவது உங்கள் உடல் நலத்திற்கு நல்லது. பச்சை காய்கறிகள் மற்றும் நார்ச்சத்துள்ள உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். சின்ன உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை பார்ப்பது நல்லது. அலட்சியம் கூடவே கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. 5ஆம் இடம் சுக்கிரனின் வீடாக வருவதால் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் மிகவும் அழகாகவும் கலை ஆர்வம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். படிப்பில் அவர்கள் படு சுட்டியாக இருப்பார்கள். உங்கள் புத்திசாலித்தனம் அப்படியே உங்கள் குழந்தைகளுக்கும் வந்திருக்கும். அவர்கள் மீது நீங்கள் அதிக எதிர்பார்ப்புகளை வைப்பீர்கள். அவர்களின் கல்விக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வீர்கள். ஆனால் உங்களின் கண்டிப்பு சில நேரங்களில் அவர்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அவர்களை நண்பர்கள் போல நடத்தினால் உறவு முறை சிறப்பாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் பிற்காலத்தில் நல்ல வசதியான நிலைக்கு வருவார்கள். குறிப்பாக கலைத்துறை அல்லது உயர் அதிகார பதவிகளில் அவர்கள் அமர்வதை பார்த்து நீங்கள் பெருமைப்படுவீர்கள். பெண் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆதரவும் அதிகம் கிடைக்கும். அவர்களின் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் மிகுந்த பிரயத்தனம் எடுப்பீர்கள். பயணங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். ஒரே இடத்தில் முடங்கி கிடக்காமல் அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்வதை விரும்புவீர்கள். பயணங்களின் மூலம் நீங்கள் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அது உங்கள் தொழிலுக்கும் வளர்ச்சிக்கும் உதவும். 3ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடங்களின் தொடர்பு இருப்பதால் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். நண்பர்களுடன் சுற்றுலா செல்வது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். ஆன்மீக பயணங்களிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். வண்டி வாகனங்களை ஓட்டும்போது வேகம் குறைப்பது நல்லது. புது இடங்களுக்கு செல்லும்போது உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பயணத்தின் போது புத்தகம் படிப்பது அல்லது பாட்டு கேட்பது உங்களுக்கு பிடிக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லாமல் உங்களால் பயணிக்க முடியாது. பயணச் செலவுகளை பற்றி கவலைப்படாமல் அனுபவத்திற்காக செலவு செய்வீர்கள். முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் மிதுன லக்னம் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் அறிவுக்கடலாகவும் செயல் வீரராகவும் திகழ்வீர்கள். எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் சாதுரியம் உங்களிடம் உண்டு. ஆனால் அதிகப்படியான விமர்சனம் மற்றும் தேவையற்ற கவலைகளை விட்டொழித்தால் உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும்.
மற்றவர்களின் சின்ன தவறுகளை பெரிதுபடுத்தாமல் மன்னிக்கும் குணத்தை வளர்த்து கொண்டால் மன நிம்மதி கிடைக்கும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த ஓய்வு மிக அவசியம். புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையிட்டு வழிபடுவது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை தரும். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது மனதிற்கு தெளிவை தரும். உங்களின் அறிவும் திறமையும் சரியான வழியில் பயன்பட்டால் சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.